உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான 17வது சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பா வியாழக்கிழமை 23ஆம் தேதி நல்லபடியா நடந்து முடிஞ்சது. அங்கொன்று இங்கொன்று சிறிய சிறிய பிரச்சனைகளை மட்டுமா பார்க்க முடியும். மற்றபடி வெஸ்ட் பெங்கால் மாதிரியோ எந்த ஒரு துயர சம்பவங்களும் எங்கேயும் நடக்கல. அது நாம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்ப ஏன் இதை பத்தி பேசுறோம்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல 85% வாக்கு பதிவாயிருக்குன்னு ஊடகங்கள் அத்தனையும் சொல்றது. தேர்தல் ஆணையம் 84.69% வாக்கு பதிவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மிக சிறப்பான வாக்குப்பதிவுன்னு தேர்தல் ஆணையமே அறிக்கை வெளியிட்டிருக்கு. தேர்தல் ஆணையத்தை நம்பி வாக்களிக்க வந்த அத்தனை ஆண்கள், பெண்கள், இளம்பெண்கள், இளைஞர்கள், முதியோர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் பெருவாரியா வந்து வாக்களிச்சிருக்காங்க. பெண்கள் அதிகமா வாக்களிக்கும் போது அது மாற்றம் ஒன்றே இருக்கும் அப்படின்றது இதுக்கு முந்தைய நடந்த தேர்தலுக்கான ஒரு சமிஞ்சையா நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நாம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தல்ல வாக்குப்பதிவு நடந்ததுக்கும் இந்த அளவுக்கு 85% வரைக்கும் வந்ததுக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய கட்சியோட தலைவர் நேத்து ஒரு வீடியோவை விட்டிருக்காரு. பாவம், அவர் வீடியோவிலேயே வாழ்ந்துட்டு இருக்காரு. இல்லைன்னா பனையூரையும் பட்டணப்பாக்கத்திலுமே வாழ்ந்துட்டு இருக்காரு. வெளியவே வரமாட்டேன்றாரு. ஓய்வு மட்டுமே இருக்காரு. ஓய்வறியா அப்படின்னு சொல்றத விட ஓய்வெடுக்கும் ஒரே தலைவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓய்வறியா ஒரு தலைவர்னு கருணாநிதியை பார்த்த காலம் போய் ஓய்வெடுக்கும் ஒரே தலைவர்னு சி ஜோசப் விஜய் அவர்களை நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய அலை அடிச்சதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, ஊடகங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த ஆட்சி அவங்களே கூட அமையணும். இன்னைக்கு மந்திரி சபை பட்டியலையே வெளியிட்டிருக்காங்க. சைட்ல தெரியும் பாருங்க. நமக்கு ஒரே ஒரு வேடிக்கை என்ன புரியலன்னா, இவ்வளோ பெரிய ஒரு அலை அடிச்சிருக்கு, சுனாமி அடிச்சிருக்குன்றாங்க. ஆனா அசால்ட்டா வேங்கவயல் மக்களும் நாங்குநேரி மக்களும் தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. ஒருவேளை விஜய் ரசிகர்களோ இல்ல விஜய் தொண்டர்களோ நாங்குநேரிலேயோ வேங்கவயல்லையும் இல்ல போலவோ தெரியல. ஆனா இங்க நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா இதுக்கு முந்தைய காலங்கள்ல ஏதாவது ஒரு கிராமங்கள்ல இல்ல ஒரு நகர பகுதிகள்ல வாக்களிக்கிறத புறக்கணிக்கிறாங்க பொதுமக்கள் அப்படின்னா, அந்த மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சித்தலைவரோ இல்ல அந்த பகுதியை சார்ந்த அரசியல் கட்சி தலைவர்களோ போய் அந்த பகுதி மக்கள் கிட்ட பேசி அவங்க குறைய நாங்க தீர்த்து வைக்கிறோம், நீங்க வாக்களிக்க வாங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கையை முன் வச்சு அந்த மக்களை வாக்களிக்கிறதுக்கு கூட்டு வருவாங்க. வாக்களிக்க வச்சிருக்காங்க. 1-2 சம்பவங்கள் அங்கங்க நடந்துரும். ஆனா ஒரே சட்டமன்ற தேர்தல்ல 2 பகுதியில எங்களால வாக்களிக்க நாங்க முடியாது, வாக்களிக்கிறத புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேங்கவயல் மக்களும் நாங்குநேரி மக்களும் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இத பத்தி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் வாயை திறக்கல. தேர்தல் ஆணையமும் இத ஒரு பெரிய விஷயமா கண்டுக்கல. தேர்தல் ஆணையமே கண்டுக்கலன்றதுனால காவல்துறையும் பெருசா கண்டுக்கல. இங்க ஏன் விஜயோட செல்வாக்கு எடுபடலன்னு நமக்கு புரியல. அட்லீஸ்ட் விஜயாச்சு போய் அந்த மக்களை சந்திச்சு பேசி நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அதையும் அவர் செய்யல. ஏன் புரியல. ஒருவேளை அந்த இடத்துல திரும்பவும் சொல்ற மாதிரி அவர் ரசிகர்களோ இல்ல தொண்டர்களோ இல்லைன்னு நாம நினைக்கணும். அப்படிதான் நம்ம தோண வேண்டியது இருக்கு. இதை புரிஞ்சுப்போம். இடைவிடாது இந்த தேர்தலுக்காக உழைச்சவங்க 2 பேருன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு தடவை இல்ல 2 தடவை போய் அங்க இருக்கிற தன்னோட கட்சிக்காரர்களையும் பொதுமக்களையும் சந்திச்சு திரும்பவும் நாங்க ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்து தேர்தலை புத்துணர்ச்சியோட சந்திச்ச ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அடுத்தபடியா மாற்றத்திற்கான அரசியலே நாம தான், நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்றுன்னு சொல்லி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பொதுக்கூட்டத்தை நடத்தி தன் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அந்த இடத்துல தொண்டை தண்ணி கிழிய கத்தி இந்த தேர்தலுக்காக வேலை பார்த்தவர் சீமான் அவர்கள். தன்னால ஒரு தொகுதிக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன் மகனை அந்த தொகுதிகளெல்லாம் பிரச்சாரத்துக்கு அனுப்பிட்டு ஒவ்வொரு மாவட்டம் வாரியா 38 மாவட்டத்துக்கும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி தனது அரசியல் பிரச்சாரத்தை முன் வச்சாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொகுதி வாரியா போய் பிரச்சாரம் பண்ணாரு. இந்த வாட்டி என்னவோ அவரோட பிரச்சாரம் பெரிய அளவுல எடுபடல. அது ஏனோ தெரியல. ஆனா
பிரச்சாரமே பண்ணாம, இல்ல தன்னோட பணக்கார கட்சி வேட்பாளர்களுக்கு மட்டுமே பிரச்சாரம் பண்ண தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தன்னாலதான் இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வந்திருக்குன்னு ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாரு. அதையும் அவர்கள் தொண்டர்களும் நம்புறாங்க அப்படின்றது எந்த அளவுக்குன்னு நமக்கு புரியல. இது இல்லாம அந்த தொண்டர்கள்ல ஒரு சில பேரு எஸ்ஐஆர்ன்ற ஒரு பணி நடந்தது தமிழ்நாட்டுல தெரியாதுன்ற அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. 4 மாசமா வேட்பாளர்கள் பெயரை சேர்க்கலாம், நீக்கலாம், யாராவது பெயர் விட்டு போயிருக்குன்னா வாங்க நாங்க சேர்க்கிறோம்னு சொல்லி கூவி கூவி அழைச்சாங்க. இது வரைக்கும் ஒருத்தரும் போய் தேர்தல் ஆணையத்துல புகார் தெரிவிச்சு பேரை சேர்த்தாங்களான்னு தெரியல. வேற இதெல்லாம் ஐடி கம்பெனில வேலை செய்யறேன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. தேர்தல்ல வாக்களிக்க போனாங்களாம், பேர் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுல நடிகர் கோஷ்டியும் வேற இருக்கு. இதெல்லாம் எங்க போய் அடிச்சுக்கிறதுனே தெரியல. சாதாரண ஒரு பாமர மக்கள் அவங்க அவங்களோட பேர் இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை தேர்தல் ஆணையத்துல போய் செக் பண்றாங்க, படிச்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு இந்த ஐடி கம்பெனில வேலை செஞ்சு நான் விஜய் ரசிகன் தொண்டன் சொல்லிட்டு இருக்கிற கூட்டம். மக்கள் நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். அது இல்லாம 2 நாளா வெள்ளை சட்டை காக்கி பேண்ட்டை போட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, வெள்ளை சட்டை காக்கி பேண்ட்ன்றது 100 வருஷமா ஆர்எஸ்எஸ் யூனிஃபார்ம். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க மக்களே. ஒருவேளை விஜய் அவர்கள் ஆர்எஸ்எஸ்க்கு விசுவாசமா இருக்காரான்னு தெரியல, பார்த்து நீங்க தான் புரிஞ்சுக்கணும். நன்றி, தொடர்ந்து பார்ப்போம்.